கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது. இந்த வேத வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்கள் ஆத்மா உயிர் பெறுது. நீங்கள் ஞானவானா மாறுறீங்க. நீங்கள் புத்திசாலியாக மாறணும்னா தினந்தோறும் வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செமையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தாவீது சொல்றாரு, இந்த வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது தேனிலும் தேல் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமா இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நான் என்ன பண்றேன்? எச்சரிக்கப்படுறேன். இந்த காரியத்தை வாசிக்கும் பொழுது இந்த தவறை இவங்க செஞ்சுட்டாங்களா, நான் செய்யக்கூடாதுப்பா. இவங்க இதுல தவறிட்டாங்களா, நான் என் வாழ்க்கையில பண்ண மாட்டேன். பண்ணி முடிச்ச நம்ம வேதத்தை வாசிச்ச உடனே ஜெபிக்கிறோம். என்ன வேத பகுதியை வாசிச்சோமோ அதற்கு சார்ந்தபடி ஒரு ஜெபம். ஆண்டவரே, இதுல இவங்க நீதிமானா உத்தமமா நடந்தாங்க, அது போல நான் நடக்க உதவி செய்யுங்க. இதுல இவங்க இடறிட்டாங்க, அது மாதிரி நான் இடராம இருக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். வாசிச்சு விட்டுட்டு போடுற அனுபவம் இல்லை, வாசிச்சு கை கொள்ளுகிற அனுபவம். அந்த கை கொள்ளுகிற அனுபவம் நம்மளை இன்னும் பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. தேவ சன்னிதானத்தை அவருடைய முகத்தை தரிசிக்கும்படி உதவி செய்கிறது. இந்த வார்த்தை நம் வாழ்க்கையில பரலோக ஜீவனை கொண்டு வந்து நமக்காக கொடுக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு நடந்தோம்னா தான் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்பட முடியும். அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். தினந்தோறும் வேதத்தை நேசிச்சு வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமா வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.